தினமொரு வசனம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 8வது வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். விளக்கம். ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களாயிருங்கள். ஒரு கணவன் சந்தோஷமாக மனைவியிடம் பேசிக் கொண்டிருந்த போது தன்னுடன் வேலை பார்க்கும் ஒரு பெண் ரொம்ப அழகா இருப்பாள் என்று கபடமில்லாமல் சொல்லிவிட்டான். அன்றிலிருந்து அவனுடைய மனைவி அவனை மிகவும் தவறானவனாக சந்தேகிக்க ஆரம்பித்தாள். யார் யாரோ அவளிடம் சொல்லியும் அவளுடைய மனதை விட்டு அவனை குறித்த சந்தேகம் போகவில்லை. கணவன் ஒருவன் விளையாட்டுத்தனமாக தன்னுடைய மனைவியின் மொபைல் போனை எடுத்து நோண்டி கொண்டிருந்தான். உடனேயே அவளுடைய கணவன் தன்னை தகாத விதமாக சந்தேகிக்கிறான் என்று சொல்ல ஆரம்பித்தாள். அவளுடைய அந்த எண்ணத்தை அவனால் மாற்ற முடியவில்லை. என்னுடைய ஊழிய பாதையில் அநேகர் தங்கள் கணவன்மார்கள் தங்களை மிகுதியாக சந்தேகப்படுவதாக சொல்லி ஜெபிக்க கேட்டிருக்கின்றார்கள். அதுபோல பல கணவன்மார்கள் தங்களின் மனைவிகள் தங்களை எதற்கெடுத்தாலும் சந்தேகிப்பதாக சொல்லி விசனப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களில் சிலர் காரணமில்லாமல் தங்களின் வாழ்க்கை துணைகளால் சந்தேகிக்கப்பட்டவர்கள். இவர்களில் சிலர் தாங்கள் சந்தேகிப்பதாக தப்பிதமாக புரிந்து கொள்ளப்பட்டார்கள். தேவையில்லாமல் தங்களின் வாழ்க்கை துணைகளை சந்தேகிப்பதும் நல்லெண்ணமில்லாமையின் விளைவே. தங்களை சந்தேகிப்பதாக குற்றம் கூறுவதும் நல்லெண்ணமின்மையின் விளைவே. கணவனை குறித்த நல்லெண்ணம் வலிமையாய் இருந்தால் அவனை மனைவியால் எளிதாக சந்தேகிக்க முடியாது. மனைவியை குறித்த சரியான நல்லெண்ணம் இருந்தால் அவள் தன்னை சந்தேகிப்பதாக எளிதாக யூகிக்க முடியாது. குடும்ப வாழ்வில் கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு வலிமையான நல்லெண்ணம் வேண்டும். இந்த நல்லெண்ணம் அல்லது நல்ல கருத்து அல்லது நல்ல பார்வை பலவீனமாயிருந்தால் சந்தேகம், அதிருப்தி, வெறுப்புணர்வு, தவறான மதிப்பீடு ஆகியவை எளிதாக வந்து மனதில் வேர்கொண்டு விடும். மனித சரீரத்தில் இம்யூனிட்டி பவர் சரியாயிருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தியும் வலிமையாயிருக்கும். இம்யூனிட்டி பவர் குறைவாயிருந்தால் எளிதாக நோய் தொற்று ஏற்பட்டு உடல் வியாதியால் நசுங்கிவிடும். கணவனை குறித்த நல்லெண்ணம் மனைவிக்கு இல்லாவிட்டால் சாத்தான் அவளுடைய மனதில் சந்தேக விதைகளை எளிதாக போட்டு அவற்றை விரைவாக முளைத்து வளரச் செய்ய முடியும். ஏனென்றால் கணவனை குறித்த நல்ல சிந்தனையும் கருத்தும் பலவீனமாய் இருப்பதால் சந்தேகம், தப்பான கருத்து, தவறான பார்வை, தவறான மதிப்பீடு ஆகிய வியாதி தொற்றுகளை எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் உமக்கு பிரியமான செயல்களை மட்டும் செய்து பிறருக்கு வழிகாட்டுதலாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.